ரசப்பொடிக்கு ட்ரையான பேனில் 1 கப் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். தனியா சேர்த்துட்டு சிறுந்தீயில நல்லா செவர வருங்க. அப்போ தான் ரொம்ப வாசனையாக உங்களுக்கு ரசப்பொடி கிடைக்கும். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். தனியா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. தனியா ஓரளவு நல்லா செவந்த பிறகு ஆற வைக்கிறதுக்கு ஒரு தட்டு எடுத்து அதில் கொட்டிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஆறும். இப்போ ஆற வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சீரகம் 1 கப் தனியானா அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு சீரகம் நல்லா செவரணும். படப்படன்னு வெடிக்கும். அந்த பதம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. சிறுந்தீயில் வறுத்துட்டு திருப்பி அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நம்ம தனியா போட்ட பிளேட்டில் நீங்கள் மாற்றிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மிளகும் பார்த்திங்கன்னா அதே 1/4 கப் அளவுக்கு தான் போட்டுட்டு மிளகும் பார்த்திங்கன்னா நல்லா படப்படன்னு வெடிக்கும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அது செவந்த மாதிரி கலர் உங்களுக்கு தெரியும். அந்த கலர் வந்த உடனே நீங்கள் சீரகம் போட்ட பிளேட்லேயே இதையும் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 1/4 கப், கூடவே பார்த்திங்கன்னா தோரம் பருப்பும் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். நல்லா செவரணும். சிறுந்தீயிலே வச்சு நல்லா செவர வைங்க. இந்த அளவுக்கு செவந்த பிறகு நம்ம மசாலாவோட இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்து காஞ்ச மிளகாய் ஒரு 15 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் ரசத்துக்கு. போட்டுட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க. நல்லா மொறுமொறுப்பாக ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு 10 பல் பூண்டு நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி தோலோடவே சேர்த்து நீங்கள் வதக்குங்க. நல்லா வறுத்துக்கோங்க. பெருங்காயம் 2 கட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நம்மளோட மசாலாவோடு சேர்த்துருங்க. இதையும் நல்லா வாசனையாக இருக்கும். வறுத்த பிறகு சேர்த்துக்கோங்க. அதுலேயும் சேர்த்துட்டு நல்லா ஆற வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா ஆறணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். நல்லா ஆற வச்சுட்டு எப்பயுமே மசாலா போடுங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம், பவுடர் பண்ணிடலாம். ரசத்துக்கு மட்டும் பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரசப்பொடி நல்லா வாசனையாக நீங்கள் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அரைக்கும் போதே உங்களுக்கு அந்த வாசனை உங்களுக்கு தெரியும். நல்லா நம்ம அரைச்சாச்சு. லைட்டாக கொரப்பாக தான் இருக்கும். இந்த பக்கம் வந்தால் போதும். ரசப்பொடியும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டைட்டான கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. 1 மாதத்துக்கு கண்டிப்பாக கெடாமல் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.